இப்ப நாம என்ன பார்க்கலாம்னு வச்சுக்கோ, ஜீன் ரெகுலேஷன். இப்ப ஜீன் ரெகுலேஷன் அப்படின்னா இப்ப நான் வந்து சிம்பிளா தான் சொல்ல போறேன். இப்ப நமக்கு வந்து இதே மாதிரி பேர்ஸ் பாஸ் இருக்கு. இந்த பேர்ஸ் பாஸ்ல இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட என்ன வரும், அமினோ ஆசிட்ஸ் வந்து வரும். இதே மாதிரி நமக்கு வந்து அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஜாயின் ஆகி நமக்கு வந்து என்ன பண்ணும், ஒரு கேரக்டர்ஸை வந்து கொடுக்கும். எதை கொடுக்கும்? ஒரு கேரக்டர்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேவா? அப்படி இந்த மாதிரி ஒரு புரோட்டீன் ஃபார்ம் ஆகி கேரக்டர்ஸ் வந்து நமக்கு வந்து எக்ஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா, கொடுத்தது அப்படின்னா இந்த ஜீன் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம், எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதே நமக்கு வந்து இந்த புரோட்டீன் வந்து உருவாகல அப்படின்னா இந்த கேரக்டர்ஸ் வந்து என்ன ஆகாது, ஃபார்ம் ஆகாது. அப்ப இந்த ஜீன் வந்து என்ன ஆகல, நமக்கு வந்து என்ன ஆகல, எக்ஸ்பிரஷன் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இதுதான் நமக்கு வந்து என்ன, இப்ப நமக்கு வந்து தேவையானப்ப நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் தேவையில்லாத டைம் இந்த புரோட்டீனை வந்து என்ன பண்றது, நமக்கு வந்து இன்கிபிட் பண்ணி வைக்கிறதும் அதுக்கு பேர் தான் என்ன, ஜீன் ரெகுலேஷன் அப்படின்னு பேர். என்ன பேரு? ஜீன் ரெகுலேஷன் அப்படின்னு பேர். ஓகேவா? இப்ப இந்த ஜீன் ரெகுலேஷன்ல நாம எதுல பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈகோலைல வந்து பார்க்க போறோம். எதுல பார்க்க போறோம்? ஈகோலை. ஈகோலைல வந்து பார்த்தா நமக்கு வந்து யார் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஜாக்கப் மோனோட் அப்படிங்கிறது என்ன பண்ணிருக்காரு, எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இப்போ நமக்கு வந்து ஈகோலைல வந்து பார்த்தா நமக்கு வந்து அந்த குரூப் ஆஃப் ஜீன்ஸ் டு பர்ஃபார்ம் ஏ சேம் ஃபங்க்ஷன், ஒரே ஃபங்க்ஷனே செய்யக்கூடிய குரூப் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஓப்ரான் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஓப்ரான் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த ஓப்ரான் அப்படிங்கிறதுடைய ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்க்கணும். ஓப்ரானுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கணும். இப்போ இந்த ஓப்ரானுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன ரீஜன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டார் ரீஜன்ஸ் இருக்கும். என்ன ரீஜன் இருக்கும்? நமக்கு வந்து ப்ரொமோட்டார் ரீஜன், அதாவது ப்ரொமோட்டார் ஜீன்ஸ். அதே மாதிரி அடுத்து ப்ரொமோட்டாருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் வந்து இருக்கும். இங்க லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா டெர்மினேட்டர், அதாவது நமக்கு வந்து முடிச்சு வைக்கக்கூடியது. ஓகேவா? டெர்மினேட்டர் ஜீன் அப்படிங்கிறது இருக்கும். சரியா? இப்ப இதுல பாரு, இந்த ப்ரொமோட்டாருக்கும் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸுக்கும் இடையில இங்க வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்காங்க, ஆபரேட்டர் ஜீன் வந்து இருக்கு, அதாவது ஆபரேட்டர் ரீஜியன். ஓகேவா? இப்ப நமக்கு வந்து இந்த ப்ரொமோட்டார் ஜீன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ரொமோட்டார் ஜீன்ஸ்ல யார் போய் பைண்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் போய் பைண்ட் ஆவாங்க, ஆர்என்ஏ பாலிமரேஸ் போய் பைண்ட் ஆகும். யார் போய் பைண்ட் ஆவாங்க? ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து பைண்ட் ஆகும். இப்போ ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன ப்ராசஸ் நடக்கும், டிரான்ஸ்கிரிப்ஷன், படியெடுத்தல் நடக்கும். அப்படி படியெடுத்தல் நடந்தது அப்படின்னா நமக்கு வந்து யார் ப்ரொடியூஸ் ஆவாங்க, ஒரு எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப அந்த எம்ஆர்என்ஏ டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்க்கு போய் யாரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும், ஒரு புரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். எப்ப ஆர்என்ஏ பாலிமரேஸ் ப்ரொமோட்டார் ரீஜன்ஸ்ல போய் பைண்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அதனால எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகும். எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகுறதுனால உனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு, புரோட்டீன் வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இப்ப இதே நமக்கு வந்து ஆபரேட்டர் ஜீன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆபரேட்டர் ஜீன்ஸ்ல யார் வந்து பைண்ட் ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெப்ரஸார் புரோட்டீன் சொல்லுவோம் தெரியுமா, இந்த ரெப்ரஸார் புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா பைண்ட் ஆகும். யார் வந்து பைண்ட் ஆவாங்க? ரெப்ரஸார், அமுக்கி புரதம்னு சொல்லுவாங்க. இந்த புரதம் வந்து எங்க பைண்ட் ஆகும் அப்படின்னா இந்த ஆபரேட்டர் ஜீன்ல வந்து பாத்தீங்கன்னா பைண்ட் ஆகும். இப்ப இங்க வந்துருங்க, ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு வந்து ஒரு 3 ஜீன்ஸ் வந்து இருக்கும். ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஜீன்ஸ் இருக்கும்? 3 ஜீன்ஸ் இருக்கும். என்னென்ன ஜீன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒய், இஜட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏ. இந்த ஒய்ங்கிற ஜீன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உனக்கு பெர்மியேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும்? பெர்மியேஸ். இதே நமக்கு வந்து இஜெட்ங்கிற ஜீன் இருக்கு பாத்தீங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பீட்டா கிளக்டோசைடேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே நமக்கு வந்து ஏங்கிற ஜீன் இருக்கு பாத்தீங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
நமக்கு வந்து டிரான்ஸ் அசிட்டிலேஸ். ஓகேவா? டிரான்ஸ் அசிட்டிலேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் என்ன பண்ணுது? ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்ப ப்ரொமோட்டர்னா யார் வந்து பைண்ட் ஆவா? ஆபரேட்டர்னா இதே நமக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ்னா பெர்மியேஸ். ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ்ல யாரா இருப்பாங்க? Y Z A. Y வந்து யாரை ப்ரொடியூஸ் பண்ணுது? பெர்மியேஸ். Z பீட்டா கிளக்டோசைடேஸ். A வந்து பார்த்தனா டிரான்ஸ் அசிட்டிலேஸ். ஓகேவா? இப்ப சிம்பிளான கான்செப்ட் இங்க பாத்துக்கோ. இப்ப ஈகோலைக்கு வந்து பார்த்தனா ஃபுட் வந்து அதிகமா கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. அதாவது ஈகோலை வந்து எதை எடுத்துக்குது? குளுக்கோஸை வந்து எடுத்துக்குது. குளுக்கோஸை எடுத்துக்கும் போது இந்த மாதிரி என்சைம்ஸ் எல்லாம் அதுக்கு என்ன தேவையில்லை. ஓகே, என்ன தேவையில்லை. அதனால நமக்கு வந்து இத குளுக்கோஸை எடுத்துக்கும் போது ஓகேவா, இந்த ஆப்ரேட்டர் ஜீன் சொன்ன பாத்தீங்களா, இந்த ஆப்ரேட்டர் ஜீனுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஜீன் அப்படின்னு பேர். என்ன பேரு? ஐ ஜீன் பேரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன? ரெகுலேட்டர் ஜீன்ஸ் அப்படின்னு பேர். என்ன பேரு? ரெகுலேட்டர் ஜீன் அப்படின்னு பேர். இப்ப நமக்கு வந்து ஈக்குவலை வந்து யாரை எடுத்துக்குது? குளுக்கோஸை வந்து எடுத்துக்குது. யாரை வந்து எடுத்துக்குது? குளுக்கோஸை வந்து எடுத்துக்குது. அப்படி குளுக்கோஸை எடுத்துக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளுக்கோஸ் எடுத்துக்குதுல்ல, குளுக்கோஸ் எடுத்துக்கும் போது இந்த ரெகுலேட்டர் ஜீன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெகுலேட்டர் ஜீன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து இங்க ஒரு ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏ ஃபார்ம் பண்ணும். யாரை ஃபார்ம் பண்ணுது? ஒரு ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏ ஃபார்ம் பண்ணுது. அந்த ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏ யாரை ப்ரொடியூஸ் பண்ணுது? ரெப்ரஸார் புரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது அமிக்கி புரதத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த அமிக்கி புரதம் அப்படிங்கிறது நமக்கு வந்து எங்க போய் பைண்ட் ஆயிடுச்சு? இந்த ஆப்ரேட்டர் ரீஜன்ல போய் பைண்ட் ஆயிடுச்சு. அப்ப இங்க வந்து என்ன நடக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து நோ டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து படியெடுத்தல் அப்படிங்கிறது என்ன ஆகாது? நடக்காது. அப்ப படியெடுத்தல் நடக்கலைன்னா உனக்கு வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகாது? எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகாது. எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகலைன்னா உனக்கு வந்து என்ன ஆகாது? நமக்கு வந்து புரோட்டீன். அந்த புரோட்டீன் அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எதுவுமே நமக்கு வந்து என்ன ஆயிருக்காது? ப்ரொடியூஸ் ஆயிருக்காது. ஏன்னா அதுக்கு தேவையில்லை. ஓகேவா? இப்ப இதே நமக்கு வந்து ஈக்குவலை வந்து யாரை எடுத்துக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரை எடுத்துக்குது? நமக்கு வந்து லாக்டோஸை வந்து எடுத்துக்குது. யாரை எடுத்துக்குது? லாக்டோஸை வந்து எடுத்துக்குது. இப்ப லாக்டோஸ் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா செல்லுக்குள்ள வந்து போக முடியாது. ஓகேவா? இப்ப நமக்கு வந்து இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்மியேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் வந்து தேவை. இந்த பெர்மியேஸ்ங்கிற என்சைம்ஸ் மூலமா லாக்டோஸ் வந்து எங்க போயிடுச்சு? ஈக்குவலையோடைய செல்லுக்குள்ள போயிடுச்சு. ஓகே, எங்க போயிடுச்சு? நமக்கு வந்து செல்லுக்குள்ள லாக்டோஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? உள்ளுக்குள்ள போயிடுச்சு. இப்படி உள்ளுக்குள்ள வந்து இந்த லாக்டோஸ் இருக்கு பாத்தீங்களா, யார் கூட போய் பைண்ட் ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெப்ரஸார் புரோட்டீன் சொன்ன பாத்தீங்களா, இந்த ரெப்ரஸார் புரோட்டீன் கூட போய் என்ன ஆயிரும்? பைண்ட் ஆயிரும். அப்ப நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ப்ரொமோட்டார் ரீஜன்ஸ்ல யார் வந்து பைண்ட் ஆயிருவாங்க? ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து பைண்ட் ஆயிருது. அப்ப ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து ப்ரொமோட்டார் ரீஜன்ஸ்ல பைண்ட் ஆயிடுச்சுன்னா உனக்கு என்ன கிடைச்சிரும்? எம்ஆர்என்ஏ கிடைச்சிரும். எம்ஆர்என்ஏ கிடைச்சதுன்னா உனக்கு என்ன கிடைச்சிரும்? புரோட்டீன் வந்து கிடைச்சிரும். அந்த புரோட்டீன் அப்படிங்கிறது யாரு? இந்த என்சைம்ஸ் தான். இப்ப நமக்கு வந்து செல்லுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா யார் வந்துட்டாங்க? லாக்டோஸ் வந்துருச்சு. லாக்டோஸ் யார் கூட போய் பைண்ட் ஆயிடுச்சு? நமக்கு வந்து இந்த ரெப்ரஸார் புரோட்டீன் கூட பைண்ட் ஆயிடுச்சு. அதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைச்சிருச்சு? இந்த என்சைம்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு. இப்ப உள்ளுக்குள்ள வந்து லாக்டோஸ் இருக்கா? லாக்டோஸ் அப்படியே எடுத்துக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஓகேவா? சோ அதனால லாக்டோஸை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பீட்டா கிளக்டோசைடேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் வச்சு நமக்கு வந்து குளுக்கோஸ் பிளஸ் கிளாக்டோஸ என்ன பண்ணுது? உடைக்குது. என்னவா உடைக்குது? குளுக்கோஸ் பிளஸ் கிளாக்டோஸா உடைக்குது. இப்ப நமக்கு வந்து குளுக்கோஸ் வந்து ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு போகுது. ஓகே, ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் போகும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? பைருவிக் ஆசிட் வந்து கிடைக்கும். அதாவது கிளைகாலைசிஸ் போகும்போது என்ன கிடைக்குது? பைருவிக் ஆசிட் கிடைக்குது. இப்ப இந்த பைருவிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்து வந்து சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், அதாவது நமக்கு வந்து ஹெர்ப் சைக்கிள்குள்ள என்ன ஆகணும்? என்டர் ஆகணும். அப்படி ஹெர்ப் சைக்கிள்குள்ள நமக்கு என்டர் ஆகணும் அப்படின்னா இங்க லிங்க் ரியாக்ஷன் ஒன்று நடக்கும் தெரியுமா? அந்த லிங்க் ரியாக்ஷன் அதுல வந்து நமக்கு வந்து அஸ்டைல் கோயன்னு ஒன்று வரும். ஓகேவா? சோ இந்த கோய் என்சைம் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா ஒரு மாலிகுல் இருந்து இன்னொரு மாலிகுலுக்கு நமக்கு வந்து என்ன பண்ணும்? டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேவா? அதான் நமக்கு வந்து யார் அப்படின்னு பார்த்தா டிரான்ஸ் அசிட்டிலேஸ்.
இப்போ இந்த டிரான்ஸ் அசிட்டேஸ்ங்கிற என்சைம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசிட்டைல் கோயவை என்ன பண்ணுது அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுது, கோயவை என்ன பண்ணிடுது நமக்கு வந்து மாத்தி விட்டுருது. ஸோ அப்ப நமக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து அப்ப எங்க போயிருக்கோம், ஹெல்ப் சைக்கிள்குள்ள போயிருக்கோம். அப்படி ஹெல்ப் சைக்கிள்குள்ள போய் நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கும் லாஸ்டா வாட்டர் பிளஸ் CO2 வந்து கிடைச்சிருக்கும். அதாவது நமக்கு வந்து இந்த குளுக்கோஸ் முழுமையாக என்ன ஆயிடுச்சு, உடைக்கப்பட்டு விட்டது. ஓகேவா? ஸோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஈகோலைல இந்த ப்ராசஸ் வந்து நடக்குது பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். இது வந்து என்ன, நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். இப்போ நமக்கு வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய பாடிய ஹோமோஸ்டாட்டிஸ், ஓகேவா, அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமநிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அதான் நமக்கு வந்து என்ன நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். ஓகேவா? இதே நமக்கு வந்து இதே ப்ராசஸ் நமக்கு வந்து எந்த மெக்கானிசத்திலையும் நடைபெறும், பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசத்திலையும் நமக்கு வந்து என்ன ஆகும், நடக்கும். பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசத்திலையும் என்ன ஆகுது, நமக்கு வந்து நடக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு வந்து என்ன ஜீன் ரெகுலேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ். ஓகேவா?